ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐடி கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டில் சீசன் 3 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சீசன் 1 ஒரு 6 எபிசோட் போட்டிருக்கேன். அது அவ்வளோ வியூஸ் போகாதனால விட்டேன். ஆனால் சீசன் 3 இப்போ போடலான் இருக்கேன். ஸோ ஓகே, சரி வாங்க, இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 3 எபிசோடு 1 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோட கிளாஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ட்ரிப்புக்காக போயிட்டுருக்காங்க. அவங்க மட்டுமே இல்லை, அவங்க ஸ்கூலில் இருக்கிற சீனியர்ஸோடு சேர்ந்து தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களாம் ஜாலியாக பேசிட்டு வர. அப்போ அந்த டீச்சரும் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை தனித்தனி குரூப்பாக பிரித்து போட்டுருவோம், உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸும் தருவோம் அப்படின்னு டீச்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் தோக்குற டீமோட கேப்டன் இந்த ஸ்கூலை விட்டு ஒரு பர்சனை வெளியேற்றிக்கலாம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க மொபைல் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம், பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனியாக போட்டுருவோம், ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த எல்லா ஹேர் பையனும் பாய்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா ஓரகிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் சொல்லுவாது. அப்போ நம்ம ஹீரோனையும் எழுந்திரிச்சிட்டு, நான் அவ்வளோ யார்ட்டையும் பேசாதனால நீங்கள் என்கிட்ட பேசுறது கொஞ்சம் தயங்கினாலும் தயங்குவீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நான் குசேடா அசிஸ்டன்ட் லீடராக போடுறேன், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சொல்லும்போது, அப்போ எல்லாருமே குசேடா நீ அசிஸ்டன்ட் லீடராக சொல்லும்போது, அப்போ குசேடாவும் சரி நானே அசிஸ்டன்ட் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்துட்டானுங்க அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு. அப்போ நம்ம ஹீரோ சுற்றி பார்க்குறான். அப்போ பார்த்தா கிளாஸையே ஏதோ பிளான் போடுற மாட்டம் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கரிசோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஏன்னா நம்ம ஹீரோவால் இப்போ எல்லாரையும்லாம் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா எல்லோரும் தனித்தனி டீமாக போட்டிருக்கனால. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஆளை சேர்த்து வச்சுக்கிறான். அப்படியே அங்கிட்டு இருக்க டீச்சரும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி டீம் பிரிக்கணும்னு தோணுதோ பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரூவினோட கிளாஸில் இருக்கவங்க அவன் டீமில் மட்டும் போய் சேரவே கூடாதுன்னு ரூவினோட கிளாஸில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா போன சீசனில் ஏற்பட்ட பிரச்சனைனால நம்ம ரூவினோட கிளாஸ் சிலேருந்து டிக்கு போயிடுச்சு, நம்ம ஹீரோட கிளாஸ் டிலேருந்து சிக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் ரூவினோட டீமில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிட்டிருந்து நெக்ஸ்ட்டாக காமிக்கிறாங்க, இன்னொரு பிரச்சனையாக இருக்க நகுமோவோ நம்ம மனாபுக்கிட்ட நம்ம 2 பேத்துக்குள்ளே இந்த ஒரு எக்ஸாமில் ஒரு போட்டி வச்சுக்கலாம், ஏன்னா நீ தான் முன்னாடி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருந்த, நான் ஒன்னேவே மிஞ்சிட்டேன்னு பார்க்கணும், ஸோ அதனால் இந்த போட்டி நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லும்போது, அப்போ நம்ம மனாபு சரி இந்த போட்டி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ நம்ம 2 பேத்துக்குள்ளே நடக்க போகிற போட்டியில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போ அவனும் சொல்கிறான் சரி நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ண மாட்டேன், நான் உன்னோட நேர்மையாக தான் மோதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்படியே அங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மலையில் கொண்டு போய் அவனுங்க ரூமில் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோட டீம் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட டீமில் இருக்க அந்த டி கிளாஸ் இந்த பையனும் எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம யூக்கிமாரோ சொல்கிறான், எப்போ இருப்பா நம்ம பேசி பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது, நான் ஏன்டா அவங்களோட பேசி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கோவமாயிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ அடிவானது ஞாபகம் அவன் அமைதியாகிறான். அப்போ கோயஞ்சி டக்குன்னு அவனோட பெட் போட்டு எனக்கு இந்த நடு சென்டர் தான் வேணும்னு சொல்கிறான். அப்போ அந்த டி கிளாஸ் இந்த பையனும் நீங்கள் தான் பேசி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த டி கிளாஸ் பையன் கேட்கும்போது, அதான்ப்பா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி பிரிச்சுக்கோங்க, எனக்கு இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க கோயஞ்சி யாராலையும் இப்படி பேசலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே 2 ஏ கிளாஸ் சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க 2 பேர்த்துக்குமே நம்பிக்கையே இல்லை. அப்படியே அங்கே இருக்கலாம், எப்பா சென்டரை தாப்பா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கோயஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி ராத்திரி சாப்பிடும்போது காமிக்கிறானுங்க. சாப்பிடும்போது மட்டும் தான் பசங்க பொண்ணுங்கன்னு மீட் பண்ணிக்க முடியுது. அப்போ நம்ம ஹீரோ ஈச்சினஸ் கேட்குறான், உன்னை இவ்வளோ டயராக பார்த்ததில்ல அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஈச்சினஸும் எனக்கு சினியா இங்கே டீம் பிரித்து விட்றதுக்கே எனக்கு போதும் ஆகிடுச்சுப்பா, சாப்பிடும்போது பசங்களையும் பொண்ணுங்களையும் பார்க்க விட்றது நல்ல பிளான் தானே கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பிளான் அப்படின்னு கேட்குறான். நம்ம எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகும்ல, அதுக்காக தான் ஸ்கூல் இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவோம், சரி நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அங்கிட்டு பார்க்குறான், குசேடாவும் உரகிட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ குசேடாவும் சொல்கிறா, என்ன உன் குரூப்பில் போட்டதுக்கான காரணம் என்னோட உன் நம்பிக்கை நான் பெறணும்னா இல்லை நீ என்னை கண்காணிக்கணுமா அப்படின்னு அவள் கேட்கும்போது, அவன் ஹீரோனியை சொல்கிறா ரெண்டுத்துக்கும் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ அவ்வளோ சொல்கிறா, அப்போனா அதெல்லாம் ரொம்ப சுத்த டைம் வேஸ்ட்டு அப்படின்னு அவள் சொல்லும்போது, நம்ம ஹீரோனியை சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பாஸ்ட்டை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும்போது, அப்போ அவ்வளோ சொல்கிறா, நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, என் கழுத்து கீழே இப்போ ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாட்டம் தான் எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னு அவள் சொல்லும்போது, நம்ம ஹீரோனியை சொல்கிறா, நீ ஒரு டேலண்டான ஸ்டூடெண்ட்டு, ஸோ உன்னை நான் இந்த ஸ்கூலில் விட்டுலாம் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது, நீ பண்ணுறது எல்லாமே சுத்த டைம் வேஸ்ட், ஸோ நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சட்டுக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோனியும் யோசிக்கிறா, இவ்வளோலாம்
நிறுத்தவே முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ அங்கிட்டு தான் காமிக்கிறானுங்க. அப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டை போட்டுவிட்டு அலாரமோட எழுப்பி விட்றானுங்க. அப்போ எல்லாம் எழுந்திரிச்சு பார்த்தா கோயஞ்சி காணோம். எப்போ ரோல் கணக்கு டைம் வச்சு கோயஞ்சி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானுங்க. அப்போ கோயஞ்சி காலையிலே வெள்ளனாவே எழுந்திரிச்சு வார்மப் இதெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சே வந்துட்டான். என்ன பண்ணீங்க, என்ன ரெடி ஆகலை அப்படின்ட்டு. அப்போ ஒரு பையனும் கேட்குறான், டேய் உன்னால் இப்போ லேட் ஆகிடுச்சா என்ன ஆகுன்னு சொல்லும்போது, அப்போ இன்னொரு பையனை சொல்கிறான், சரி நமக்கு ரோல் கணக்கு டைம் வச்சு டக்குன்னு போகணும்னு சொல்லும்போது, அப்போ அவனும் ஒரு கோயஞ்சியோட சண்டை போட போகிறான். அப்போ அந்த ஏ கிளாஸ் சேர்ந்த பையனும் அப்போ எல்லோரும் அவன் தடுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த ஏ கிளாஸ் அந்த பையனை சொல்கிறான், அவன் சொன்னது ரைட்டு தான், நமக்கு ரோல் கால் டைம் ஆச்சு, ஸோ நம்ம முதல்ல அங்கே போயிட்டு வந்துடுவோம், ஸோ அதுக்கப்புறம் உனக்கு கோவம் இருந்துச்சு அப்படின்னா சண்டே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிடுறானுங்க எல்லோரும். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஏ கிளாஸ் இந்த பையன் வந்து சுச்சுவேஷன் டக்குன்னு அவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான், பின்ன அரிஸ்வாவோட ரைட் ஹேண்ட்னா சும்மாவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட ரூம் மட்டுமே சுத்தமாக வச்சுக்கக்கூடாது, அந்த மொத்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி எல்லோரும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மெடிடேஷனில் உட்காடுறாங்க. மெடிடேஷனில் கொஞ்சம் அசைஞ்சா போதும் அடுத்து பெறம்படி தான். இப்போ அங்கிட்டிருந்து கேர்ள்ஸ் டீம் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஈச்சுன்னு சேர்ந்து ஒரு பொண்ணு ஓடி வராமல் ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஈச்சுன்னு சேர்ந்து இன்னொரு பொண்ணும். அப்போ அவளும் வந்ததுக்காக வந்து அவங்க வந்து சேர்ந்துடுறா. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு கேட்குறா, உன் பேர் மெய்யு வாங்குதான்னு கேட்கும்போது அப்போ அவளும் சொல்கிறா, உன் பேர் சீனா தானே, அப்போ உன் உடம்புலாம் ரொம்ப வருத்திக்காத அப்படின்னு ஈச்சுன்னு சொல்கிறா. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு என்னை வந்து நீங்கள் வந்து மீச்சாங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே. அப்போ நம்ம ஈச்சுன்னு சொல்கிறா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கேளு, நானும் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் சந்தோஷமாகதா. இவங்க 3 பேரும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்படி அங்கிட்டிருந்து சாப்பிட்ற டயத்தை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி அங்கிட்டிருந்து நம்ம யாமாவச்சியும் ஈக்கியும் வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம அரிஸ்வாவும் வந்துட்டு இருக்கா. அப்போ யாமாவச்சி தெரியாமல் நம்ம அரிஸ்வா தள்ளி விட, அப்போ அவளும் கீழே வந்துடா. அப்போ நாங்கள் யாமாவச்சியை தெரியாமல் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அரிஸ்வா சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போகிறா. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறா, யாமாவச்சிக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அரிஸ்வாவும் சொல்கிறா, சரி எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போகலான்னு போகிறான். அப்போ அவளோ இப்போ அரிஸ்வாவும் சொல்கிறா, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு மேட்ச் வச்சுக்கலான்ட்டு இருந்துச்சுல்ல, அதை நான் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன், ஏன்னா நான் இப்போ டார்கெட் பண்ணுறது வந்து கிளாஸ் பிஏ தான் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவை யோசிச்சு பார்க்குறான். அப்போ அவளும் சொல்கிறா, நான் அதாவது ஈச்சுனசேக்கு வந்து அந்த கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே பாயிண்ட்ஸ் தந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் அந்த பாயிண்ட்ஸை இன்னும் அவள் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அரிஸ்வாவும் சொல்கிறார், சரி ஆனால் நான் அவளை தான் டார்கெட் பண்ண போகிறேன், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பக்கம் இருக்கிற மாட்டோம் ஒரு மோசமான பக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். நம்ம ஹீரோ அப்படியே போகிறான். அங்கிட்டு நைட் தான் காமிக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து யாரையோ பார்க்க வந்திருக்கா. பார்த்தா காராஜாவை தான். அப்போ நம்ம காராஜாவும் கேட்குறான், நீ போட்ட பேப்பர் என்ன தவிர மற்ற யாராச்சும் எடுத்துருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சாப்பிடும்போது பேப்பரை காராஜாவிட்ட போட்டு போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அது நீ மற்றவங்க யாரையும் எடுக்க விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவன்கிட்ட போட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் கொஞ்சம் வைக்கப்படுறா. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் அவன்கிட்ட இப்போ சில பேர்லாம் சொல்ல போகிறேன், அவங்களெல்லாம் நீ வாட்ச் பண்ணு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பேரெலாம் சொல்ல, அப்போ அவளும் சொல்கிறா, இது கொஞ்சம் கஷ்டம் தான், சரி உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த எக்ஸாமில் நீ வந்து நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோ குளிச்சு வரும்போது தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பார்க்குறான். அப்புறம் அங்கிட்டிருந்து தூங்குற இடத்துல தான் காமிக்கிறான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இது முடி நடந்த எக்ஸாம் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு பிளான் போட்டு தான் பண்ணேன், அதாவது இது முடி நடந்த எக்ஸாம்லலாம் காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த தீவு ஐலாண்டில் நடந்த எக்ஸாமில் வந்து அவன் கடைசி நிமிஷத்தில் லீடர் மாற்றினது, அதுக்கப்புறம் அந்த போட்டில் நடந்த எக்ஸாமில் ஃபோனை மாற்றினது, அதுக்கப்புறம் அந்த குஷேடாவுக்கிட்ட இருந்து இந்த பேப்பரை மாற்றினது, இது மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோ வந்து யாரையோ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம பழைய ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வந்து மனோபு தான் அவங்க வந்திருக்கான். இப்போ மனோபு சொல்கிறா, நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு கோஜி, அதாவது இந்த ரீயூன் பிரச்சனைக்கு ஏற்பட்டப்போ நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இந்த மனோபாவை கூட்டிருப்பான்ல, ஸோ அதை தான் அவன் சொல்கிறான், நீ வந்து இந்த கடனை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நகுமாவை தோக்கடிக்கணும், அவன் வந்து செகண்ட் இயர்ஸ் மொத்தத்தையும் அவன் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், ஆனால் எனக்கு செகண்ட் இயர்ஸை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு கேட்கும்போது நம்ம மனோபு சொல்கிறான், அதுக்காக தான் நான் ஒருத்தனை இப்போ உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்புறம் அவன் மனோபு சொல்கிறான், இவன் வந்து நகுமோ கீழே தான் வேலை செய்கிறான், ஆனால் உண்மையிலே இவன் எனக்காக தான் வேலை செய்யணும்னு சொல்லும்போது அப்போ அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறான், மனோபு சொன்னனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோவை கேட்குறான், ஆமாம் இப்போ நீங்கள் 2 பேரும் போட்டுக்கிட்டீங்களே டீலிங்கு, அதில் வந்து நீ ஜெயிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது அது மட்டுமே இல்லாமல் அவன் நேர்மையாக இருப்பான், அவன் ஒன்றை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அது மனோபு சொல்கிறான், அவன் வந்து என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான், ஏன்னா அவன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நான் என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணுவான், அது மட்டுமே இல்லாமல் நான் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், நீ வந்து தோக்க போகிற மனோபு உரகிட்ட அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் இப்படி சொல்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை காய்ஸ்.